கதை பாடுவது வழக்கம். சாஸ்தாங்கதை பாடுவது வழக்கம். எதனால நாம முதலில் சாஸ்தாவின் கதையை பாடுகின்றோம்? சாஸ்தா பிறந்தால்தான் சகல தெய்வங்களுக்கு சக்தி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நாமெல்லாம் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் குழந்தைகளாக வந்து பிறந்த மானிட மனுக்கள். சரி. ஆனால் தர்மஞான சாஸ்தா அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்தையாக வந்து உதித்தவர் ஹரிகர சாஸ்தா. அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தாதான் 21 தேவதை 61 கூட்டுறவும் வந்து நின்றாடும் என்று சொல்லி பெரியவர்கள் அந்த காலத்திலே சொன்னதுண்டு. அந்த பழக்க வழக்கத்தின்படி அடியவர்கள் இப்பொழுது சாஸ்தாவின் கதை வரலாறை பாடருக்குகின்றோம். சாஸ்தாவோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட ஐயா கதைகள் பாட கதைகள் பாட ஐயா சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஆதி சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய். சாஸ்தாவோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஆதி சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய். ஐயா வல்லரக கதைகள் பாட கதைகள் பாட ஆதி பகவானே அருள் புரிவாய் பகவானே அருள் புரிவாய். ஐயா ஐயனாரி கதைகள் பாட ஐயனாரி பாட ஆதி சிவனாரே அருள் புரிவாய் அருள் புரிவாய். ஐயா சாஸ்தாவோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட ஐயா கதைகள் பாட கதைகள் பாட சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஆதி சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய். சாஸ்தாவோட கதைகள் பாட கதைகள் பாட ஐயா கதைகள் பாட சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஆதி சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய். ஆதி வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஐயா ஆதி வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஐயா ஆணை பொன்னால் முடிகுலுங்க முடிகுலுங்க அங்க யாரெல்லாம் ஆண்டு வாராண்டு ஐயா ஆண்டவனார் பகவானோடு பகவானோடு ஐயா பகவானோடு அம்மையான பார்வதியோ பார்வதியோ பகவானோடு ஐயா பகவானோடு ஐயா பகவானோடு பார்வதியோ அங்கு பாங்குடனே குருவிருந்தார். ஐயா சிவனாரோடு சக்தியோ அங்கு சிறப்புடனே குருவிருந்தார். ஐயா ஆனை முகநாயகரா அழகுடனே குருவிருந்தார் ஆறுமுக வேலவரா அன்புடனே குருவிர ஐயா வள்ளி நல்ல தெய்வான அங்கு வரிசையோடு குருவிர ஐயா ஆதி வெள்ளி கைலையிலே அங்கு ஆதி வெள்ளி கைலையில் அங்கு அனைவருமே குருவிர போட் போட் நகரக நகர்தா தானாகவே தோன்றிய ஆதி பொன்னுவள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த கைலாசகிரி பருவதத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார்
ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தன்னோடு சரி என் அம்மை உமை பார்வதியும் அருங்கொலுவாய் வீற்றிருக்கின்றார். ஓம்பி அம்மா சிவனோடு சக்தியும் சிறப்போடு கொலுவிருக்க சரி ஆனை முகத்தோடு விநாயகரும் ஆமா 6 முகத்தோடு வடிவேலவரும் சரி வள்ளி நல்ல தெய்வானை வரிசையோடு கொலுவிருந்தார். கொலுவிருந்து வராங்க 30 முக்கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் வாங்க அட்டமுடி சட்டமுடி அழகு கும்பமானு மாமுனியும் அளவோடு கொலுவிருக்க ஆமாம்மா அகஸ்தியராம் புலசியராம் அருமையோடு கொலுவிருந்தார். ஆமையா நாரதரும் நந்தீசரும் நலமோடு கொலுவிருக்க ஆமா அந்த கைலாசவாசலிலே என்னம்மா இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கின்றார் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஐயா பிரம்ம லோகம் தன்னதிலே பிரம்ம சரஸ்வதி கொலுவிருந்தா ஐயா பிரம்ம லோகம் தன்னதிலே பிரம்ம சரஸ்வதி கொலுவிருந்தா ஐயா இந்திர லோகம் தன்னதிலே இந்திராணி ஐயா பார்கடல் தன்னதிலே பச்சமலட்சுமி கொலுவிருந்தா ஐயா ஆதி வெள்ளி கைலாசத்தில் அங்க அனைவேருமே கொலுவிருந்தா ஐயா கைலாசத்தில் பிரம்மலோக பட்டணத்திலே பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரியமோடு கொலுவிருக்க சரி இந்திரலோக பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமோடு கொலுவிருக்கின்றார். திருப்பார்கடல் தன்னதிலே பச்சை மாலட்சுமி பண்போடு கொலுவிருக்க சரி ஆதி கைலாசவாசலிலே ஆண்டவன் பகவான் கொலுவிருக்க கூடிய வேளையிலே சரி பகவானுக்கு திருத்தொண்டுகள் செய்து கொண்டு குண்டோதரன் வருவார், பகவானுக்கு குடையது பிடித்து நிற்பார். சரி பிரம்மதேவர் வருவார், பஞ்சாங்கம் பார்த்து சொல்லுவார். நாரதர் வருவார், நாட்டு செய்திகளை நாதனிடத்தில் எடுத்து சொல்லுவார். சரி அது மட்டும் அண்ணே வேற என்ன தெய்வ லோகத்திலே நடன நாட்டிய பெண்களாக ரம்பை, ஊர்வசி, திலோத்தம்மை, மேனகை, நலாயினி, நர்த்தினி என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பவாகினி, மதனவேடு இப்படி நடன நாட்டிய பெண்களும் அங்கு கொலுவிருக்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகத்தை படைத்து அதில் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதையானை வரைக்கும் என்ன ஒன்னா மனுக்கள் 84,00,000 கோடி சிவசந்துக்கள். அதாவது ஓர் அறிவுள்ள இலை செடி கொடி தாவரங்கள் முதல் 6 அறிவுள்ள மானிட மனுக்கள் வரைக்கும் பகவான் படைத்தார். பகவான் படைத்து ஆண்டவன் அம்சத்திலே ஆண்களை படைத்து பார்வதா தேவி அம்சத்திலே பெண்களையும் பகவான் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் பகவான் படைத்து நாமளுக்காக இவ்வுலகை படைத்து அதாவது நாமளுக்காக வாயையும் வயிற்றையும் படைத்தார் அல்லவா? படைத்ததோர் மனுக்களுக்கு பகவான் பட்டினி இல்லாமல் படியிழந்து வருகின்றார். ஆண்டவன் சிவபெருமான் அமுதளந்து வரக்கூடிய நாளையிலே அதாவது 14 உலகம்னா என்ன உலகம் தெரியுமா? அதாவது சிவலோகம், சக்தி லோகம், இந்திரலோகம், சந்திரலோகம், வர்ணலோகம், வாயுலோகம், வைகுண்ட லோகம் என்றும்
அது மட்டுமா வேற என்ன? அதளை சுதளை ஆதி பாதாளம் என்று சொல்லக்கூடிய சரி 14 உலகை பகவான் படைத்து ஆமா நாமளுக்காக பகலென்றும் இரவென்றும் பகவான் படைக்கின்றார். ஓகே. பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. ஆமா பகல் 30 நாளிகள் நல்லா உழைக்கணும் சாப்பிடணும், இரவு 30 நாளிகள் நல்லா உறங்கணும். ஆக மொத்தம் 60 நாளிகை. சரி பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். ஆமா ஆண்டவன் நாமளுக்காக இவ்வுலகை படைத்து படைத்து பகலிலே ஓய்வில்லா உழைப்பு, இரவிலே ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை என்று படைத்து படைத்து ஆண்டவன் சிவபெருமான் படி இழந்து வரக்கூடிய நாளையிலே என்னம்மா அதலை என்று சொன்னால் ஆகாய லோகம். சரி ஆகாய லோகத்திலே மும்மூர்த்திகளும் கொலுவிருக்கின்றார். தேவாதி தேவாக்கள் எல்லாம் கொழுவிருப்பாங்க. ஆமா, சரி படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில் என்று அவர்கள் கொலுவிருக்க, சரி சுதலை என்று சொன்னால் நாமெல்லாம் வாழக்கூடிய மத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய ஆமா இந்த பூலோக சீமை. சரி பூலோக சீமையிலே மானிட மனுக்களாகப்பட்ட நாமளோ ஆமா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று வாழ்ந்து வருகின்றோம். ஓகே. நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் இருக்கு. என்ன உலகம்? அது என்ன உலகம் தெரியுமா? என்ன நாட்டிலேயும் நல்ல நாடு ஐயா, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழ் தகதகதா நாவலர்கள் புகழ் ஐயா, போடு மேலே பொழியும் நாள், அங்கு குளிர்ந்த தென்றல் வீசும் நாள் ஐயா, மாதம் 3 மழை பொழியும் ஐயா, வருடம் 3 பூவிட ஐயா, கட்டு பொதி கதிர் காக்கும் கதிர் முழக்கு அரிதாளோ அறுத்து வர மறுநாளில் பயிராகும் ஐயா, மாடு கட்டி போரடித்தால் மாறாதே குதிரை கட்டி போரடித்தால் குவியாதே ஐயா, யானை கட்டி போரடிப்பார் யானை கட்டி போரடி ஐயா, அழகு திரு நாடுவான் தகதகதா அழகு திரு நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு. ஆமா ஆமாம்மா. கோடை மழை பொழியும் நாடு, குளிர்ந்த தெண்டல் காற்று வீசும் நாடு. சரி அது எந்த நாடு தெரியுமா? அந்த நாடம்மா. அகிலமெல்லாம் பேரும் புகழும் படைத்த சரி ஆதி பாதாள உலகம். பாதாள உலகம் அது எங்கம்மா இருக்கு? பாதாள உலகம் பாதாள உலகம் எங்க திருமண்ணே இருக்கு? எங்க இருக்கு? என்னங்க என்னது நம்ம குறும்பூர் பக்கத்துல இருக்க அந்த உலகமாம்மா? அதெல்லாம் கிடையாதுன்னே. தூத்துக்குடி பக்கத்துல இருக்காதா? அதுவும் கிடையாது. திருச்செந்தூர் பக்கத்துல இருக்காதா? அதுவும் கிடையாது. வேற எங்க இருக்கு? இந்த பூலோகத்துக்கு கீழே ஒரு உலகம் இருக்குகின்றது. நாம் இருக்கும் பூலோகத்துக்கு கீழே இருக்கு. அதுதான் ஆதி பாதாள உலகம். சரி ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பார்கள் அல்லவா? ஆமா உண்டு உண்டு. ஊர்ல இருந்தா நாட்டாமன்னு ஒரு ஆள் இருப்பாரு. கண்டிப்பாக. கோயில்னு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா கணக்குலன்னு ஒரு ஆள் இருப்பாரு. ஆமா. வில்லுக்காரங்க இருந்தா அண்ணாவின்னு ஒரு ஆள் இருப்பாங்க. சரி. அது மாதிரி கூட்டம்னு இருந்தா தலைவன் ஒரு ஆள் இருக்கணும்ல? இருப்பாங்கள் அல்லவா? சரி. அதுபோல ஆதி பாதாள உலகத்திற்கே ஆமா அரசனாக இருக்கக்கூடியவர் யாரு தெரியுமா? யாரம்மா? அரக்கர்கள் என தலைவனாகப்பட்ட சரி அதாவது ரிஷிமுகாவர்ணன். ரிஷிமுகாவர்ணன். ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணி வெண்கொடியாலும் ஆண்டு வருகின்றார். சரி. அவர்கள் அரக்கர்கள் குலத்திலே உதித்திருந்தாலும் ஆமா அந்த ரிஷிமுகாவர்ணன் நீதியோடும் நியாயத்தோடும்
அரசாண்டு வரக்கூடியவர். சரி அவர் அரசாண்டு வரக்கூடிய நாளையிலே எப்படி அந்த இரத்த கண்ணி வெண்கொடியாளுக்கும் ரிஷிமுகாவர்ணருக்கும் ஆமா எத்தனையோ செல்வ சிறப்புகள் இருந்த போதிலும் சரி ஒரு குழந்தை செல்வம் கிடையாது. குழந்தை இல்ல அங்கேயும் குழந்தை இல்லாம போச்சு. ஆமா சரி அப்படி குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்க ஆமாம்மா அதாவது எத்தனையோ தான தர்மங்களை நாமல் செய்தோமேயானா சரி கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று ஆமையா அவர் எப்பேற்பட்ட தான தர்மங்களை செய்து வருகின்றார். எப்படி அன்னதானோ சொரணதானோ சுரடலாடோ சொரணதானோ சுரடலாடோ அள்ளி அள்ளி தான் போடுதான் அண்டலாடோ சுரடலாடோ சொரணதானோ அள்ளி அள்ளி தாடோ ஐயா அன்னதானோ சொன்னதான் ஐயா அள்ளி அள்ளி தான் போடு ஐயா பூவுதானோ பூமிதானோ ஐயா புகழுடனே செய்துவார் ஐயா சுமை தாங்கி செல்பவர்க்கு ஐயா சுமை கல்லை நட்டு வை ஐயா பால் குடிக்கும் பாலனுக்கு பால் மண்டபம் கட்டி வைத்தார். குடிசை கண்ட இடங்கள் எல்லாம் கோபுரங்கள் கட்டி வைத்தார். ஐயா கல்கோவித்த இடங்கள் அங்கே காணிக்கைகள் அள்ளி தந்தார். ஐயா தானங்களோ செய்துவாரோ அவர் தானங்களோ செய்துவார் தான தர்மங்களோ செய்துவார். ஓட் ஓட் தகதக தகதக ரிஷி முகவர்ணனும் ஆமாம்மா அந்த இரத்த கண்ணி என்ற பெண்கொடியாலும் சரி அதாவது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது போல சரி நாமல் தான தர்மங்களையாவது செய்து பார்ப்போம். தர்மம் செய்யணும் அதன் வழியிலாவது நாமனுக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கும் அல்லவா. சரி அப்படி என்று நினைத்து ஆமாம்மா அதாவது என்னம்மா தானத்திலே 32 வகையான தான தர்மம் இருக்குகின்றன. சரி அத்தனை தானத்திலும் சிறந்த தானம் என்ன தானம் தெரியுமா? நிதானம் நிதானமா? அப்படியா? வேகமா போற கொஞ்சம் நிதானமா போனாதானே சரியா போகும். அதுதான் தானத்திலே சிறந்த தானமோ? நிதானம் எதுனாலும் நிதானம் தேவம்மா. தானம் என்றால் கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய பொருள். சரி அதனால அம்மா தானத்திலே சிறந்த தானம் கொடையிலே சிறந்த கொடை என்ன தெரியுமா? என்ன கொடை? பட்டன் கொடை. பட்டன் கொடையா? அப்படியாண்ணே? சரி அதாவது எப்படி தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம்னு பார்த்தா ஐயாவோட ஆலயத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது பாத்தீங்களா? வெச்சு பிரியாணி அதுதான் அன்னதானம். அன்னதானம் எதனால நாம அன்னதானத்தை சிறந்த தானம்னு சொல்லுறோம் தெரியுமா? எவ்வளவு சாப்பிட்டாலும் போதும். அதாவது நாமளுக்கு என்ன பொருள் கொடுத்தாலும் சரி போதும் என்கின்ற நினைப்பு வரவே வராது. 1000 ரூபாய்க்கு கூட 1000 ரூபாய் கொடுத்தாலும் இன்னொரு 1000 ரூபாய் தாங்கன்னு தான் சொல்லுவோம். ஏக்கர் கணக்குல இடம் இருக்கும், ஆமா இன்னும் இடம் வாங்கணும்னு நினைப்பு இருக்கும். வீடு 10 வீடு இருக்கும், சின்ன வீடு இருக்கும், பெரிய வீடு இருக்கும், மத்தியில ஒரு வீடு இருக்கும். சரி ஆனா வீடு பெரிய வீடா இருந்தா இன்னொரு வீடு தாங்க எனக்கு. ஆனா இலவச வீடு. நகை எவ்வளவோ இருக்கும், இருந்தாலும் நகை மேல ஆசை. ஒட்டியான வேணும் கேட்பாங்க, கம்மல் வேணும், ஜிமிக்க வேணும்னு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஆமா சரி சேலை ஒரு பீரோவுக்கு 2 பீரோ நிறைய பட்டு சேலையா இருக்கும். அப்பா பக்கத்து வீட்டுக்காரி அதே மாதிரி சேலை கொடுத்துருந்தாலும் அந்த சேலை மாதிரியே வேணும்பா. ஆமா சரி இருந்தாலும் அது மேல ஆசை. சரி இப்படி நம்மளுக்கு போதும் என்கின்ற நினைப்பு வரவே வராது. பெண்களுக்கு மட்டும் வரவே வராதம்மா. ஆனால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள், அது என்ன பொருள்? அதுதான் சாப்பாடு. அதுதான் சாப்பாடு. ஒரு இட்லிக்கு மேல 2 இட்லி போதும். நானும் தாளக்காரர் 2 தோசை தான் சாப்பிட்டோம். அதுக்கு மேல எங்களால சாப்பிட முடியல. போதும் அப்படின்ட்டோம். நாம ஓடோடி உழைப்பது எதற்காக
எதற்காக? சாப்பிடுறதுக்காண்டிதான். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே. ஆமா. அதனால் தான் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவார். சரி. அப்பேற்பட்ட அன்னதானத்தையும் செய்து வருகின்றார் ரிஷிமுகா வர்ணனும் ரத்தக்கண்ணி பெண்குடியாடும். சரி. இப்படி எத்தனையோ தான தர்மம் செய்த போதிலும் ஆமாம்மா. தருகவில்லை ஒரு குழந்தை. அப்படியாவது ஒரு குழந்தை இருக்குமா? அப்படியும் இல்ல குழந்தை. அப்படி குழந்தை செல்வம் இல்லாமல் சரி பார்த்தால் இந்த ரத்தக்கண்ணி பெண்குடியானவள் தன் கணவனிடத்திலே வந்து, என் கணவா ஏ ராஜமன்னா, என் வயிற்றுலதான ஒரு குழந்தை இல்லை. சரி. நீங்கள் இன்னும் ஒரு திருமணம் செய்து கொண்டால் என்ன? முடிச்சிடலாம். வேற யாரும் கேட்டா உங்க பெரியப்பா அம்மாவா இருக்க ருக்கு, அவளை கட்டிக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உள்ளவங்க. ஆனால் ரிஷிமுகாவர்ணன் அப்படி சொல்லவில்லை. அவர் அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 1000 பொன் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலோ அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா, அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா. 1000 கொடுத்திட்டாலோ கொடுத்திட்டாலோ அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா, அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா. லட்சம் பொண்ண கொடுத்திட்டாலோ லட்சணம் போல் கிடையாதம்மா, எம்மா கோடி பொண்ண கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலோ கொடுத்திட்டாலோ குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா, குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. கொடுத்திட்டாலோ குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா, குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. அடியே ரத்தக்கண்ணி, என்னங்க உனக்கு பதிலாக 1000 பெண்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் உன் அழகுக்கு அவர்கள் ஈடாக மாட்டார்கள். அழக போல யார் இருக்க முடியுமா? 1,00,000 பெண்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் உன் லட்சணம் போல அவர்கள் கிடையாது. எம்பூட்டு அழகு. கோடி பெண்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் ஆமாம்மா உன் குணத்துக்கு அவர்கள் ஈடாக மாட்டார்கள். அந்த குணம் எம்மா பெண்கொடியே ரத்தக்கண்ணி, என்னங்க அதனால் எனக்கு இன்னொரு திருமணம் என்பது வேண்டவே வேண்டாம். இன்னொரு திருமணத்தை பத்தி பேசன சரி சரிபடாது. இந்த காலத்துல யாராவது வீட்டுக்காரமா கணவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடுங்கன்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா? எப்ப சொல்லுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல டயர் ஓடி இருக்கும்போது ஒரு இன்னொரு டயர் வச்சுக்கணுமா கையில? எப்பவும் பஞ்சராகும் சொல்ல முடியாது. அந்த ரத்தக்கண்ணி பெண்கொடியானவள் சரி தன் கணவனை திருமணம் செய்து கொள்ள சொல்லுகின்றாள். ஆனால் அவன் அதுக்கு சம்மதிக்கவில்லை. அவர் சம்மதிக்கல. அவர் சம்மதிக்கல. நல்ல கெட்டிக்காரது. என் கணவாய ராஜமன்னா, ஆமையா, நாமளுக்கென்று ஒரு குழந்தை இல்லையே யானா? நாளைக்கு என்ன போராட்டங்கள் எல்லாம் வந்து சேரும். எப்படி சுவாமி ஆற்றங்கரையோரும் அங்கங்கரைக்கு போராட்டோ மன்னரே ராஜனே அங்கங்கரைக்கு போராட்டோ. சுவாமி கொள்ளச்சாங்கரையோரும் குடம் உடைக்க போராட்டோ கரையோரும்
எடுக்க செம்பல் எடுக்க போராட்டோ கரையோரோ செம்பல் எடுக்க போராட்டோ என் கணவாயே ராஜமன்னா நாமளுக்கென்று ஒரு குழந்தை இல்லையே யாரா சரி இப்பேற்பட்ட போராட்டங்கள் எல்லாம் வந்து சேருமே அம்மா நமக்கு குழந்தைன்னு இல்லன்னா உலகெல்லாம் வந்து சேரும் அடியே ரத்த கண்ணி என்ன எத்தனையோ தான தர்மங்களை செய்து பார்த்தோம் அப்பவும் குழந்தை இல்ல அதாவது என்ன காலத்துல கல்யாணம் முடிச்ச உடனே ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை கிடைச்சிடணும் கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்துக்குள்ள ஆணா இருக்கணும் ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு குழந்தை இருக்கணும் ஆமா இல்லன்னு வச்சுக்கிடுங்க சரி அவங்கள அப்படித்தான் ஊர் உலகம் எல்லாம் மலடன்னு சொல்லும் மலடின்னு சொல்லும் ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப இகழ்ச்சியமா நினைப்பாங்க சரி கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துல குழந்தை இல்லைன்னா உலகம் நடக்கும் பாத்துக்க ஆமா சரி என் கணவா ராஜமன்னா ராசமன்னா நான் ஆண்டியை அடித்ததில்லை அருங்கொடுமைகள் செய்ததில்லையே என் கணவ ராஜமன்னா என் கணவ ராஜமன்னா எனக்கு வாஜ பிராணனா என் கணவ ராஜமன்னா எனக்கு வாஜ அன்புடைய பூபதி மன்னா என்ன பாவனாம செய்தோம் மன்னா எதனால குழந்தை இல்லை ஐயா பிச்சை என்று வந்தவர் நான் பின்னே வேற சொன்னதில்லை ஐயா அன்னம் என்று வந்தவர் அடுத்து வேற சொன்னதில்லை ஐயா ஆண்டிகளை அடித்ததில்லை அருங்கொடுமை செய்ததில்லை ஐயா என் கணவராஜமன் என் கணவராஜமன் எனக்கு வாய்த்த பிராணனா என் கணவா ராஜமன்னா ஆமம்மா யாருக்கு மன்னவா என்ன பாவங்களை நாம செய்தோம் என்ன பாவம் செய்தமோ இதனால் இதுவரைக்கு ஒரு குழந்தை செல்வம் நாமளுக்கு இல்லை சரி நான் ஆண்டியை அடித்ததில்லை அருங்கொடுமைகள் செய்ததில்லையே ஆமம்மா பிச்சை என்று வந்தவரை நான் பின்னே வர சொன்னதில்லையே அன்னம் என்று சொன்னவரை அடுத்து வர சொன்னதில்லையே எதனால மன்னவா அவளுக்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லை போன பிறகுல என்ன பாவம் பண்ணுமோ தெரியலையே அப்படி என்று சொல்லி சரி இந்த ரத்த கன்னி பெண்கொடியானவள் ஆமையா அழுது புலம்புகின்றார் ஆமா ஏக்கா எங்க போறியா ஏக்கா எங்க போறியா சீக்கிரம் வாங்க நீங்க வந்தாதான் வெளி படிப்போம் அப்படியாக அந்த ரத்த கன்னி பெண்கொடியானவள் தன் கணவனிடத்திலே அழுது புலம்ப கூடிய வேளையிலே பார்த்தா ரிஷிமுகாவர்ணன் ஆளற்ற பாவிக்க அந்த அரணாரே சாட்சி என்று நினைத்து கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பது போல அவர் எங்கே வருகின்றார் ஐயா ஆண்டவனே நினைக்க போறார் தவசே செய்ய போறார் நினைக்க போறார் தவசே செய்ய ஐயா ஆண்டவனே நினைக்க போறார் தவசே செய்ய போறார் நினைக்க போறார் தவசே செய்ய ஐயா கடவுளையோ நினைக்க போற கடந்தவசே செய்ய போறார் கடவுளையோ நினைக்க போற கடந்தவசே செய்ய ஐயா ஈசனையோ நினைக்க
போறான் நினைக்க போறான் போயிருந்த தவம் செய்ய போறான் நினைக்க போறான் ஐயா நினைக்க போறான் இருந்ததாவோ செய்ய போறான் கடவுளை நினைத்து கடுந்தவங்கள் இருந்தோமேயானா சரி ஆண்டவன் அருளால் கண்டிப்பாக கை குழந்தை கிடைக்கும். குழந்தை இருக்கும் குழந்தை இருக்கும் ஈசன் அருளால் ஏற்றதவம் செய்தோமேயானா ஆனால் ஈசன் அருளால் ஏந்தும் பிள்ளை கிடைக்கும் என்று நினைத்து சரி இந்த ரிஷிமுகாவர்ணன் குழந்தைக்காக தவம் இருக்க வேண்டும் என்று ஆமாம்மா அவர் எங்கே வருகின்றார் தெரியுமா? எங்க வண்டுமாமலைக்கு வருகின்றார். வண்டுமாமலைக்கு வராரு அந்த வண்டுமாமலை தன்னதிலே ஆமா இன்னொருவரும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் யாரம்மா அது யார் தெரியுமா? யாரு அவர்தான் வண்டு மகாரிஷி என்று சொல்லக்கூடியவர். வண்டு மகாரிஷி வண்டு மகாரிஷி எதற்காக தவம் இருக்குகின்றார்? எதற்காக அதாவது நாமெல்லாம் கடவுளை நினைச்சு எப்படி வணங்குவோம்? எப்படி வணங்குவோம் கடவுளே பகவானே என்ன காப்பாத்து என் குழந்தைய காப்பாத்து என் பொண்டாட்டிய காப்பாத்து என் பிள்ளைய காப்பாத்து என் மச்சான காப்பாத்து அண்ணனை காப்பாத்துன்னு வேண்டுவோம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை கேட்போம். நிறைய சொத்து சோகம் வேணும் காசு பணம் வேணும் அப்படின்னு கேட்போம். ஆமா சரி ஆனால் இந்த வண்டு மகாரிஷி எப்படி தவம் இருக்குகின்றார் தெரியுமா? ஆண்டவன் பகவானை போல அம்மா ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஆண்டவன் அமரக்கூடிய அரியாசனத்தில் அமர வேண்டும். நாமல் கடவுளாக இருக்க வேண்டும் என்று அவர் தவம் இருக்கிறார். ஆசை பாரு ஆசை மனுஷனுக்கு ஆசை வரலாம் அதே போல இதே மாதிரி ஆசை வரக்கூடாது. கடவுள் ஆக முடியுமா? வேற ஆசை வரலாமா? கடவுள் இருக்க சிம்மாசனத்தில் இருக்க முடியுமா? நம்ம முடியுமா? பகவான் எப்பேற்பட்ட ஆளு அதை அறியாத வண்டு மகாரிஷியானவர் சரி ஆண்டவனை போல் நாமல் இருக்க வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய வேளையிலே சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன நினைக்கின்றார்? இந்த வண்டு மகாரிஷியின் தவமானது சிறிதும் உயர்ந்ததை ஆனாலும் இந்த வண்டு மகாரிஷிக்கு அவன் கேட்ட வரத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும். உண்மைதானே தவம் இருந்தவங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கத்தானே செய்யணும். உழைத்தவனுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அம்மா பாடுபட்டவனுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று வேண்டும் என்பது உண்மைதானே. சரி அதனால வண்டு மகாரிஷியின் தவத்தை நாமல் இப்பொழுதே கலைக்க வேண்டும். தவத்தை கலைக்கணும் பாரு வில்லு வச்ச நேரத்துல இருந்தே உறங்குதாவோ இருந்து பார்த்தாவோ முடியல இப்ப குடிஞ்சு பார்த்தாவும் முடியல இப்ப காலை நீட்டி இருக்கா இப்ப உறங்காச்சு. என்ன அவங்களுக்கு அப்பல இருந்தே திருவிழா பாக்காங்க. ஊர் சுத்துலாம் நிறைய இருந்தது. ஊர் விளையாட்டு பார்த்து வரணும் ஊர் சுத்து பார்த்து வரணும். அதனால கால்கையெல்லாம் வலிக்கத்தான் செய்யும். ரெஸ்ட் எடுக்கணும் அல்லவா? அதெல்லாம் இல்லம்மா போன வருஷம் வேண்டுதல் சரி ஆலயத்துல வினோதினி வில்லு படிக்கணும்.